வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பாஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் அண்ட் செல்லிங். அதாவது நீங்கள் வாங்கி நீங்கள் விற்றாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி நல்ல லாபம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பேக்கிங் எந்த ஒரு மிஷின் ஒர்க் எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு பையிங் அண்ட் செல்லிங் மாதிரி தான் இருக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து. ஈவன் இதை நீங்கள் பார்ட் டைமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் பார்ட் டைமாக பண்ணால் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பிஸ்னஸில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் லைக் வந்து உங்களுக்கு சோப்பு, சானிடைசர், அப்புறம் வந்து உங்களுக்கு லிக்விட், ஹேண்ட் வாஷ், இந்த மாதிரி நிறையவே இருக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 300+ ப்ராடக்ட்ஸை நீங்கள் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மேக்கிங் ஃபார்மில் ஒரு புக் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தென் தமிழில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த புக்கோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1250 வரும். பட் நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு 500க்கு வந்து கிடைக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வந்து நீங்கள் ஃப்ரீயாக இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சூப்பராக வந்து ரீசேல் பண்ணிக்கலாம். இந்த புக்கோட பையிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தரமான பொருள் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணால் கூட நமக்கு அது கரெக்டான ஃபார்மில் வந்து நமக்கு தெரியணும். அப்படி இல்லைனா அது வந்து வேஸ்ட் ஆகிடும். பட் இதில் வந்து உங்களுக்கு 300+ மேக்கிங் ப்ராடக்ட்ஸோட உங்களுக்கு மேக்கிங் ஃபார்ம்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ரீசேல் பண்ணுறது மூலமாக ஸோ ஷியோராக நீங்கள் வேறு லெவலில் இன்கம் பார்க்கலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ உடனே போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வைப்ரேஷன் பேட்ஸ். அதாவது இது சப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக வாஷிங் மிஷினுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஹைட்டனிங் பேட்ஸ்க்காக கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஆன்டி வைப்ரேஷன் பேட்ஸ், இல்லை வந்து வாஷர் ஃபுட் ட்ரையர் பேடு, ஐட்டனிங் பேட்ஸ், ஸ்டாண்டிங் சப்போர்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான நேம்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான மாடல்ஸ், டிசைன்ஸ் நிறையவே இருக்குங்க. பட் இது வந்து உங்களுக்கு தனித்துவமாக இருக்கும். இதை மெயினாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹெவி பாடி லிஃப்ட் பண்ணுறதுக்காக, ஹெவி பாடி எக்யூப்மெண்ட்ஸை ஒரு லிஃப்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்க்குறப்ப வாஷிங் மிஷின், அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, ஒரு பெரிய டேபிள், அப்புறம் வந்து நம்மளோட பெட்டு. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து தாங்கும். நல்ல ஒரு வெயிட் லிஃப்டிங்கை வந்து நல்லா உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு நல்லா பெனிஃபிட்ஸ் அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதை மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் இதை நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அது என்னன்றதை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். மெயினாக இது எல்லாருமே வந்து வாஷிங் மிஷினுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வைப்ரேஷன் சுத்தமாக வரவே வராது. இதோட மேனுஃபேக்சரிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஷன் கப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்லிப்பரி ஆகவே ஆகாது. அதாவது உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும். எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு க்ரிப்பாக தாங்கி கொடுக்கும். இப்போ நல்லா உங்களுக்கு வைப்ரேட் ஆனாலுமே பட் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பரி சுத்தமாக வந்து ஸ்லிப்பே ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு ஃப்ளோருக்கு வந்து நல்லா க்ரிப் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஃப்ளோருக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ், ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு மேக் ஆகாது. ஸோ வந்து அடுத்து பார்க்குறப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டி ஷாக் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஷாக் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும், உங்களுக்கு வந்து வெளியே வந்து கொடுக்காது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, அதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட் ஸ்டாண்டிங் சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு நிறைய விதமான டிசைன்ஸ், மாடல்ஸ் நிறையவே இருக்குது. ஈவன் பிளாஸ்டிக், மெட்டல் பாடி, அலுமினியம் பாடி உங்களுக்கு நிறைய விதமான இருக்குது. ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நீங்கள் எடுத்து சொன்னாலே போதும், கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. அதே மாதிரி தேடி வந்து வாங்கக்கூடிய பொருளும் இதுதான். நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் அண்ட் செல்லிங்காக பண்ண போகிறோம். நான் வந்து சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் நம்ம வாங்கிட்டு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். இதில் பேக்கிங், மிஷின் ஒர்க் எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டுமே போதும். அதாவது நீங்கள் ஒரு சப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில். இதோட மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அதாவது 4 சேர்ந்தது ஒரு பேக் வந்து உங்களுக்கு 400, 500 இல்லை 300 இந்த மாதிரி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை நீங்கள் ஹோல்சேல்கிட்ட நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 50 rupees கிடைக்கும். அதாவது இந்த 4 பேட்ச்மே சேர்ந்து ஒரு பேக்கை வந்து உங்களுக்கு 50 rupees கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இதை வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பொருள் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்ன்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹோல்சேல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தமாக நீங்கள் பல்காக நீங்கள் வர வச்சுக்கலாம். ஸோ பேக்ஸ் கணக்காக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் கைமாற்றி விடுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் எங்கே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஹோல்சேல் லீடர்ஸ் கிட்ட நீங்கள் கைமாற்றி விட்டுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து நீங்களே டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைகளுக்கு, அதாவது ஷாப்களுக்கு நீங்களே உங்கள் ஏரியாவில் ஒரு மற்ற ஏரியா சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கடைகளுக்கு போய் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு டீலர் கிட்ட நான் வந்து கொடுக்குறேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம்.
இதை நீங்கள் கடைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் கொடுக்கலாம்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஷாப்ஸு, ஹார்ட்வேர் கடைங்க, இந்த ஆட்டோமொபைல்ஸ் கடைங்க, அப்புறம் வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து இதோட எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு பெரிய ஷோரூமாக இருக்கட்டும், இல்லை மற்றபடி உங்களுக்கு சர்வீஸ் சென்டர், ஷோரூம் அந்த மாதிரி நிறையவே அட்டாச்சாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸ் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாம்பிள்ஸ் ப்ராடக்ட் நிறைய சேல்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் அந்த பிஸ்னஸ் கூட. இது வந்து ஒரு கெட்டு போகிற பொருள் வந்து கிடையாது. ஸோ எவ்வளோ தான் நீங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் நல்லா சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ப்ராடக்ட்டில். ஓகே, இப்போ இதோட ப்ராஃபிட் எல்லாமே வந்து பார்க்கலாம். அதாவது நமக்கு எவ்வளோ வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக, இது வந்து ப்ராஃபிட்டாக கெயினான்றது எல்லாமே வந்து பார்க்கலாம். இதோட பையிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து 50 ருபீஸ், அதாவது 4 பேக் உள்ள 4 பேட்ஸ் உள்ள ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 50 ருபீஸ் கிடைக்குங்க. ஸோ இது நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 200லேருந்து உங்களுக்கு 800 வரைக்கும் உங்களுக்கு வேரி ஆகுது. அதாவது ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப 100 ரூபா இல்லை 150 ரூபா கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும் தான் ஹோல்சேலர்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி ஒரு பொருளை. இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட அதில் உங்களுக்கு தாராளமாக ஒரு 50 ரூபா வந்து ப்ராஃபிட் நிற்கும். அந்தளவுக்கு நீங்கள் லாபம் பார்த்தாலே போதும். ஸ்டார்டிங் லெவலில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பட் போக போக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறப்ப. ஸோ ஷோராக இதை நீங்கள் ரீசெல்லிங் மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் பல்காக நீங்கள் வந்து ஃபோனில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்கெங்கே ரீச் பண்ணணும் ஒரு ஷாப் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் இது சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்ட்டாக இருக்கீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டெய்லி போய் நீங்கள் ரீச் பண்ணணுறது கிடையவே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து அலாட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏரியாவில் ஒரு வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன், ஒரு எத்தனை கடைக்கு, ஒரு 10 கடைக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன், 10 பீஸ் எடுத்து ஒரு 10 கடைக்கு கொடுக்க போகிறேன்னா கூட 100 பீஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் லாபம் பார்க்கலாம். ஈவன் இதை நீங்கள் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் கூட பண்ண முடியும். ஈவன் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸும் சேல்ஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு நிறைய விதமான செல்லர்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கொடுங்க, A to Z இதோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு மக்கள் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் 2 லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். ஒன் வந்து நீங்கள் கம்பெனி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் GST கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் GST உங்களுக்கு தேவை. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வேறு எதுவுமே வந்து தேவைப்படாது இப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ரீசெல்லிங் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் இது ஒன்று மட்டும் தான் பண்ணுன்றது கிடையவே கிடையாது. இது கூட நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் ஆன் பண்ணிவிட்டு 1-2 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரீசெல்லிங்கில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதில் ஷைன் ஆக முடியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டுமே போதும். கஸ்டமர்ஸ் தேடி வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே. உங்களுக்கு வந்து வேலை மிச்சம், டைம் மிச்சம். ஸோ உங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங்னா அதுக்கு மனக்கட்டு நீங்கள் வேலை செய்யணும், எல்லாமே நிறைய இருக்குது, பேக்கிங் பண்ணணும் அதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்கு நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம் எப்படி இருந்தாலும். ஓகே, இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பை பாய்.